இந்த பிரச்சார பயணத்தில் வருகை தந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஈஸ்வரன் அவர்களை, கரூர் மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்களை, மாவட்ட அளவில் சந்திக்கின்றோம். ஏன் சந்திக்கிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற விவசாய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அரசியல் மீது ஆர்வம் கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த இடைத்தேர்தலை நாம் சந்திக்கிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமும் எதற்காக இந்த தேர்தலிலே வி செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். தமிழகத்தில் நல்லாட்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் பல சீரிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய முதல்வராகத்தான் இறுதி வரை இருந்தவர். மக்களுக்காக நான் என்று செயல்பட்டு மறைந்தவர் தான் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று அவர்கள் நம்முடைய இல்லை என்ற ஒரு வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் பணியை சிறப்பாக கடந்த 2 வருட காலமாக மக்களுக்கு நான் என்ற கொள்கையின் அடிப்படையில் நமது மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு செந்தில்நாதன் அவர்கள் படித்தவர், பண்புள்ளவர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாயம் என்று சொல்லும் போது இந்த பகுதிக்காக மட்டும் குடிநீர் பிரச்சனைக்கும் பாசனத்துக்கும் 720 கோடி காவிரி ஆற்று நீருக்கு வர வேண்டும் என்று தடுப்பணை கட்டி 220 கோடி அதற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை அனைத்துமே மக்களுக்காக நான் அடிப்படையிலே மக்களை பற்றி சிந்தித்து தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வையுடன் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஏழை பணக்கார பாகுபாடுகளை களைந்து நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நமது முதல்வரின் ஆட்சி என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு புரட்சி தலைவர்கள் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செய்கிறார் என்பது ஒரு சில உதாரணங்களை சொல்லி இங்கு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளரை பற்றியும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. அவர் எங்கிருந்து ஆரம்பித்தார், எந்த இயக்கத்திற்கு சென்றார், பிறகு எந்த இயக்கத்திலே மரியாதையும் மதிப்பும் கொடுத்து ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் புரட்சி தலைவரின் இயக்கம். ஆக மறைந்த பிறகு அவர் மீது பாசம் வைத்து அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு சோதனை கட்டத்தை தாண்டுவதற்காக அருகிலிருந்து செயல்படுவதுதான் உண்மையான பொதுநலவாதியாக இருப்பார். உண்மையான சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாத ஒரு மனிதனாக இருப்பார். ஆனால் சுயநலத்துக்காக மட்டுமல்லாமல் யாரெல்லாம் புரட்சி தலைவை எதிர்த்தார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். யார் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுடன் இணைந்து இன்று செயல்படுகிறார். ஆக அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் அவரை பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன். சுயநலம் உள்ள ஒருவர் என்று சொன்னால் அது அந்த வேட்பாளர் தான் என்பதை உறுதிபட சொல்ல முடியும். ஆக அவர் எங்கெல்லாம் போனார் இந்த 2 வருஷத்தை பார்த்தீங்க. அமமுகவுக்கு போனாரு, அப்புறம் திராவிட முன்னேற்றங்களுக்கு வந்தாரு. இங்க அவங்களுக்கு வேற ஆள் கிடைக்கல. ஏன்னா அந்த தளபதினு ஒருத்தர் இருக்கார் அந்த இயக்கத்தில், அவர் தான் தலைவர், திராவிட முன்னேற்ற தலைவர். அவர் ஒரு தலைவர் என்று தன்னை சுத்தரித்து கொண்டு கையில் இந்த மாதிரி நிறைய பேப்பர் வச்சிருப்பார். நான் பெயர் படிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அந்த பேப்பர்ல என்ன எழுதிய தெரியாது அவருக்கு. குடியரசு தினம் தெரியாது, சுதந்திர தினம் என்றால் தெரியாது. இந்த தேர்தல் 18ஆம் தேதி நடக்க சொல்றார் ஒரு இடத்துல. ஆக எதையும் தெரியாமல் தான் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட வேண்டும் என்ற ஒரே கொள்கை தான் அவருக்கு. ஆக யார் ஒருவர் மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக திட்டங்களை தீட்டி மக்களுக்காக செயல்படுகிறாரோ அவன் தான் தலைவராக இருக்க முடியும். சுயநலமாக முதலமைச்சர் பதவி மட்டும்தான் அரசியலுக்கு தேவை என்று செயல்படுவதுதான் மு க ஸ்டாலின் அவர்கள். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும். மக்களாகிய நீங்கள் ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு 5 ஆண்டு காலம் அவர்களை ஆட்சியில் அமர்த்தி பார்ப்பதற்காகத்தான் வாக்களிக்கிறீர்கள். அந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்கும் போதுதான் கடந்த ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற பணி என்ன, செய்த குறைகள் என்ன, இதையெல்லாம் கலைந்து சிறப்பாக ஒரு நல்லாட்சி தருவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. ஆனால் 5 ஆண்டு காலத்திற்கு மேலும் தேவைப்படுகிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், மே 23ஆம் தேதிக்கு பிறகு நான் தான் முதல்வர் என்று சொல்கிறார். அது ஒரு கனவுகளை சந்தரித்துக் கொண்டிருக்கிறார். இவர் சட்டமன்றத்துக்கு போறாரா? சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். போவார், வெளியே வந்துருவார், 5 நிமிஷத்துல வெளியே வந்துருவார். மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்லும் போது மக்கள் பிரச்சனை என்றால் எடுத்துரைத்திருக்கிறார் என்று அவரை நான் கேள்வி கேட்கின்றேன்.
உள்ள போவார், வெளியே வந்துடுவார், ஒரு சட்டையை கழிச்சு வந்து ஒரு டிராமா போடுவார். இதான் ஒரு வேலை. ஆக எதற்காக இதை ஆழமாக சொல்கிறேன் என்று சொன்னால், மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டு மறைந்தவர் முன்னாள் முதல் புரட்சி தலைவி என்பதை நீ மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்காக என்று சொல்லும் போது தாய்மார்கள் அதிகமாக இருக்கீங்க. பெண்களுக்காக, திருமண உதவிக்காக, ஏழை பெண்களுக்காக இருந்தவன் தாய்வழி சீர்வரிசை போல பல உபகரணங்களையும் கொடுத்து அவை சிறப்பாக மக்கள் பெண்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஸ்கூட்டி கொடுத்து கல்விக்கு முக்கியத்துவம். போட்டிகள் நிறைந்த உலகத்திலே நாளை நமது மாணவ மாணவிகள் எப்படி கல்வி கற்க வேண்டும், எப்படி சிறப்பாக விளங்க வேண்டும், இந்த போட்டிகளை எப்படி அவர்கள் சமாளிக்க வேண்டும் அடிப்படையிலே முதலாக இந்தியாவிலேயே இலவசமாக மடிக்கணினி கொடுத்த ஒரு மாநிலம் தமிழகம். அதை கொடுத்தது புரட்சி தலைவி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் தண்ணீருக்காக 3வது உலகப் போர் மூலம் என்று சொல்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனைக்காக 3வது உலகப் போர் மூலம் என்று சொல்கின்ற அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதை சிறப்பான திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திய ஒரு முதல்வர். அதே போல நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏரிகள் எல்லாம் நாம் தூர்வார வேண்டும் என்று சொல்லி 1511 ஏரிகளை அவர் தூர்வாரி சிறப்பாக மக்கள் குடிநீர் பிரச்சனையிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் அடிப்படையிலும். அதனால்தான் முதலே சொன்னேன், அரவக்குறிச்சிக்கு உட்பட்ட 720 கோடி ஒதுக்கப்பட்டு அது பாசன வசதியும் சரி குடிநீர் பிரச்சனைக்காக 220 கோடி ஒதுக்கப்பட்டு மொத்தம் 720 கோடி ஒதுக்கப்பட்டு தடுப்பணை மூலமாக காவிரி நீரை உங்களுக்கு எடுத்து வர வேண்டும் என்று எப்படி புரட்சி தலைவி அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை குடிநீருக்காக செய்தாரோ அதே போல நமது முதல்வர் சிறந்த முறையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல பொங்கல் பரிசு மக்களுக்காக நான் என்று செயல்பட்ட முதல்வரை போல இன்று அந்த வழியிலே வந்தவர் புரட்சி தலைவர் வழியிலும் புரட்சி தலைவர் வழியிலும் இன்று மக்களுக்காக நான் என்று தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறந்த திட்டங்களை தீட்டி பொங்கல் பரிசு பார்த்தீங்க. பொங்கல் பரிசுகளுடன் சேர்ந்து 1000 ரூபாய் ரொக்கம் தந்திருக்கிறார்கள். ஏழை தொழிலாளர்கள் 1 கோடி பேருக்கு 2000 ரூபாய் அறிவித்து தேர்தல் வந்த காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தர இருக்கிறார்கள். ஆக மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மனதில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கும் போது இது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வளவு சுலவாக யாராலும் அசைத்து விட முடியாது. ஸ்டாலின் நினைச்சா முடியாது, யார் நினைச்சாலும் முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சுயநலவாதிகள். காற்றலையை கூட காசாக்க முடியும் என்று 1,76,000 கோடி ஊழல் செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். மத்தியிலும் மாநிலத்தும் பதவி சுகத்தை அனுபவித்து மக்களுக்காக செயல்படாமல் தம் மக்களுக்காக செயல்பட்டவங்க தான் அந்த கட்சியில் இருக்காங்க. ஆக அவங்க கனவெல்லாம் 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் சொல்லும் போது மே 23க்கு மேல இவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களாம். அது 1.5 வருஷத்துக்கு ஆட்சி நடத்துவாராம். அது ஒரு கனவு. நான் என்ன சொல்றேன், நீங்களா இருக்கீங்க, ஒரு சேர் வாங்கி கொடுத்து ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அதுல முதல்வர் பதவி போட்டு வீட்டிலே உட்காந்துக்கலாம். அவர் எந்த ஒரு காலத்தில் நடக்காது. ஆணிபட சொல்கிறேன், உறுதிபட சொல்கிறேன். அவர் ஏழப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு தலைவன் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும், ஒரு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் நினைப்போம் தலைவனாக இருக்க முடியாது. ஒரு ஆட்சி நடக்க வேண்டும், அந்த ஆட்சி முடிந்த பிறகு தேர்தல் வரும்போது சந்தித்துக் கொள்கிறேன் என்று இருப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். இது ஜனநாயக நாடு. நம்ம வரிப்படத்தை செலவழிச்சுட்டே இருக்க முடியுமா? நீங்க முதல்ல ஒருத்தர் ஓட்டு போடுவீங்க, அவர் வேற கட்சிக்கு போயிடுவாரு, உங்களை கேட்டா போறாரு, உங்களை கேட்டார், அவர் வந்து இங்க கேட்கல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். சுயநலவாதிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. ஆக நல்ல ஒரு ஆட்சியாம் இந்த ஆட்சி தொடர்வதற்கு, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்வதற்கு இங்க நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், தோழமை கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் வி செந்தில்நாதன் அவர்களுக்கு சரத்குமார் வந்தாரு, பார்த்தோம், சிரிச்சாரு, சினிமால இருக்குமாறு அப்படியே இருந்தாரு. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேர்தல் அன்று காலையிலே சென்று வாக்குச்சாவடியில் திரண்டு இரட்டை சென்று வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து வி செந்தில்நாதன் அவர்களை உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும், வாய்ப்பளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.